கொடை நம்மளே வீட்டில் செய்யலாம். 42 வருஷம் இது தேவையான பொருட்கள். இதுமாரி த்ரெட்டு நூல் வாங்கிக்கிறாங்க, கலர் கலரான நூல். அதுக்கடுத்து இதுமாரி கலர் ஷீட்டு, இதுமாதிரி கோல்டில் இவங்களுக்கு எந்த கலரில் வேணாலும் பேப்பரில் நெஞ்சிட்ருக்காங்க பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி அந்த கேபிளில் ஓட்டை போட்டு, அந்த ஸ்டிக்கில் நல்லா ஓட்டை போட்டு அந்த கம்பியை சொருகிடுறாங்க. ஒரு நடுவில் சைஸ்க்காண்டி வச்சுருக்காங்க. நீங்கள் வீட்டில் செய்கிறதா இருந்தால் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே சுற்றி சுங்கு செய்கிறது பேப்பரை சின்ன சின்னதாக வெட்டி நூல் போட்டு கட்டி 2 சைடு வெட்டி டியூப்பில் இதை சொருகிடுறாங்க. அந்த நூலை சொருகி இழுத்துட்டு சுங்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்த விருப்பம் தான். இப்போ இந்த சுங்கெல்லாம் இந்த முனையில் கட்டிட்டாங்க. இப்போ நடுவில் அந்த கேப் இருக்குல்ல, நூல் விலை ஏற்றத்தினால பேப்பரை கட் பண்ணி வச்சுக்கிட்டு 3-4 பேப்பரை ஒன்றா வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கம்பியில் சுற்றி இந்த குறுக்கு மறுக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி 3 பேப்பரை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. மேலே வச்சு நடுவில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த கம்பி எண்ணில் இதுமாதிரி ஒரு மணி சொருகிக்கிறாங்க. அது கிடைக்கலன்னா அந்த பிக்சரில் ஷோ பண்ண மாதிரி பாருங்கள், அழகான கொடை அந்த ஸ்டிக்கில் பிங்கில். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் கொடை நம்ம எப்படி வீட்டிலே மேக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். பாருங்கள், இந்த மாதிரி கலர் கலரான கொடை நம்மளே வீட்டில் செய்யலாம். 42 வருஷம் தொடர்ந்து இவங்க செஞ்சிட்ருக்க குடிசை தொழிலாக செஞ்சிட்ருக்காங்க. இது எப்படி செய்கிறாங்க பார்ப்போம். இது தேவையான பொருட்கள். இதுமாரி த்ரெட்டு நூல் வாங்கிக்கிறாங்க, கலர் கலரான நூல். அப்புறம் பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு கலர் பேப்பர், உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். மெலிசான கலர் பேப்பர். இதுமாரி ஒரு கம்பி, நீங்கள் எவ்வளோ லென்த்தாக அகலமான கொடை செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் 3 கம்பியை வெட்டி வச்சுக்கணும். அதுக்கடுத்து இதுமாரி கலர் ஷீட்டு, இதுமாதிரி கோல்டில் இவங்களுக்கு எந்த கலரில் வேணாலும் பேப்பரில் இதுமாரி ஒரு கோன் மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வேஸ்ட்டு நெட்டு ஒயரு எனக்கு கனமான ஒயரில் செய்கிறாங்க. இதுக்கு முன்னாடி மூங்கில் செஞ்சிட்டு இருந்தாங்க. அந்த மூங்கிலோட விலை ஏற்றத்தினால இந்த மாதிரி வேஸ்ட்டான பொருளை வச்சு அழகாக செஞ்சிட்ருக்காங்க பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி அந்த கேபிளில் ஓட்டை போட்டு, அந்த ஸ்டிக்கில் நல்லா ஓட்டை போட்டு அந்த கம்பியை சொருகிடுறாங்க. இல்லை உங்கள்கிட்ட மூங்கில் குச்சி இருக்குது, இல்லைனாக்கா உங்கள்கிட்ட வேறு எதனா ஒரு குச்சி இருக்குனாலும் நீங்கள் அதுமாதிரி ஓட்டை போட்டும் பண்ணிக்கலாம். இல்லை அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கம்பி சொருகிற மாதிரி பொழந்துட்டு ஹெட்டை நல்லா கட்டி டைட் பண்ணி கம்பி நிற்க வைக்கலாம். உங்கள்கிட்ட என்ன வசதி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். கரெக்டாக ஈவனாக அளவு பார்த்து, எல்லா சைடும் ஈவனாக பார்த்து அளவு வச்சுக்கிறாங்க. உங்களுக்கு பெரிய சைஸ் கூட செய்யணும்னா அதுக்கேற்ற மாதிரி கம்பி நீங்கள் பெருசாக வச்சுக்கணும். இப்போ கம்பி ரெடி ஆயிடுச்சு. 3 கம்பியே நம்ம சொருகுனால நம்மளுக்கு 6 கம்பி கிடைக்கிது. இவங்க ரெடிமேடாக சைஸு நூல் சுற்றுறதுக்காண்டி ஒரு நடுவில் சைஸ்க்காண்டி வச்சுருக்காங்க. நீங்கள் வீட்டில் செய்கிறதா இருந்தால் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே சுற்றிக்கலாம், முனையிலேருந்தே சுற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அந்த சுங்கு செய்கிறாங்க. எப்படி செய்கிறாங்கன்னு பாருங்கள். நீட்டமாக இந்த மாதிரி பேப்பருங்களை வெட்டிட்டு அழகாக பேஸ்ட் தடவிக்கிட்டு அதை அப்படியே சுட்டிடுறாங்க. அழகாக டியூப் மாதிரி சுட்டி வச்சுக்கிறாங்க. அந்த டியூப்புக்குள்ளே இந்த மாதிரி சுங்கு செய்கிறது பேப்பரை சின்ன சின்னதாக வெட்டி நூல் போட்டு கட்டி 2 சைடு வெட்டிட்டு நூல் போட்டு கட்டி நடுவில் கட்டி இழுத்துறாங்க. இழுத்தோடனே அது சுங்கு ஆகிடுது. ஒரு நூலில் நல்லா கொஞ்சம் லென்த்து விட்டு கட் பண்ணிக்கிறாங்க. அந்த டியூப்பில் இதை சொருகிடுறாங்க. அந்த நூலை சொருகி இழுத்துட்டு சுங்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து என்னன்னு பார்ப்போம். பாருங்கள், இந்த மாதிரி உங்களோட வசதிக்கு ஏற்ப நீங்கள் என்ன கலர் வேணாலும் போட்டுக்கிட்டு, எவ்வளோ லென்த்து
வேணாலும் நீங்கள் சுற்றிக்கலாம், உங்கள் விருப்பம்தான். இப்போ இந்த சுங்கெல்லாம் இந்த முனையில் கட்டிட்டாங்க. இப்போ நடுவில் அந்த கேப் இருக்குல்ல, அதை ஃபில்லப் பண்ணுறதுக்காண்டி இந்த மாதிரி ஒரு பேப்பர் போடுறாங்க. நீங்கள் வந்து நடுவில் எண்ட்லேருந்து சுற்றி இருந்தீங்கன்னா, நூல் சுற்றி இருந்தீங்கன்னா இந்த மாதிரி தேவையில்லை. பாருங்கள், இந்த மாதிரி அந்த கேப் அடைக்கிறாங்க. நூல் விலை ஏற்றத்தினால இந்த மாதிரி கொஞ்சம் நூலை குறைக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம பேப்பரை கட் பண்ணி வச்சுக்கிட்டு 3-4 பேப்பரை ஒன்றா வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கம்பியில் சுற்றி க்ரஷ் பண்ணுறாங்க. க்ரஷ் பண்ண உடனே நாலு பக்கமும் அதேமாரி பண்ணுறாங்க. நீங்கள் அந்த மெலிசான பேப்பரில் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் கனமான பேப்பரை வாங்கினீங்கன்னா ஒன்று இல்லை 2 வச்சு நீங்கள் பண்ணலாம். இவங்க 4-5 வச்சு பண்ணுறாங்க. ஓகேங்களா? பார்க்க ஒரு பூ மாதிரி ஆயிடுச்சு. அது தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கிறாங்க. இது நடுவில் அந்த ஃபெவிகால் போட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அதேமாதிரி இன்னொரு பேப்பரு ஆப்போசிட்டு சுற்றி அதுமாரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. குறுக்கு மறுக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி 3 பேப்பர் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. மேலே வச்சு அதுக்கடுத்து அந்த கோன் மாதிரி செட் பண்ண அந்த ஹெட்டு, அதை அந்த கொம்பு மாதிரி இருக்கிறத ஃபெவிகால் தடவி நடுவில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த கம்பி எண்டில் இதுமாரி ஒரு மணி சொருவிக்கிறாங்க. அது கிடைக்கலனா இந்த பிக்சரில் ஷோ பண்ண மாதிரி ஃபேன்சி ஸ்டோர்லேயே கிடைக்கும். நீங்கள் கேட்டு வாங்கி அது மாதிரி நீங்கள் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொடை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நூல் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ லென்த்தில் எப்படி வேணாலும் என்ன கலரில் வேணாலும் நீங்கள் நூலை ஜாயின் பண்ணி இதுமாரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், அழகான கொடை. அந்த ஸ்டிக்கில் பிங்க் கலரில் அந்த மெலிசான பேப்பரை ஒட்டிட்டாங்க. நீங்களும் அதுமாரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்லா அழகாக நீங்கள் செட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.